ஒரு கூட்டத்தில் போய் இருந்துக்கிட்டு பாட்டு பாடுறது, ஜெபம் பண்ணுறது சபை கூடுகிறது ஆராதனை அல்ல. அது புத்தியுள்ள ஆராதனை அல்ல. இங்கே இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தம் அழுக்கு எல்லாம் வெளி வரும்படியாக ஆண்டவர் அந்த மார்க்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உள்ளே இருள் இல்லை, உள்ளே வெளிச்சம். அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இப்படி எங்களை ஆபிரகாமை பலப்படுத்தினது போல நம்புகிறதற்கு ஏது இல்லாது இருந்தும் அவன் நம்பி வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவன் பலன் அடைந்தான், இருதயத்தில் ஸ்திரம் அடைந்தான். அவருடைய ஆடுகளுக்கு ஆண்டவர் இப்படி தான் பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறது ஒரு கல்வி. ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் கல்வி உண்டு. உபத்திரம் என்று சொல்லக்கூடாது, கல்வி. அந்த கல்வியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, விசுவாசிக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை, நிறைவேற வேண்டிய தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் என்னில் நிறைவேறும் பொழுது நான் மறுரூபம் அடைவேன். பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாக ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிற இது மேலான வாழ்க்கை. இது ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. உலகத்தில் நமக்கு ஒரு உலக தாளந்துகள் மேலே நமக்கு நல்ல நம்பிக்கை வச்சுருப்போம். அது நம்ம பார்க்கலாம். ஆபகுக் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த முதல் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அது அவ்வளோ உலக பிரகாரமான ஒரு தாளந்துகள். அந்த தாளந்துகள் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ புறம்பே எல்லாம் எனக்கு சாதகமாக, எனக்கு சூழ்நிலை எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கும் பொழுது, உலக தாளந்துகள் எனக்கு இருக்கும் பொழுது நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால், ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை உலக ஐஸ்வர்யங்களும் ஒரு டம்மி அப்படிங்கிறாரு. உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாரு. இந்த பட்டியல் எல்லாம் அத்தி மரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், வயல், ஆடு, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தைன்னு உனக்கு எல்லாம் எதெல்லாம் உனக்கு வருமானம் நன்மையாக இருக்குதோ அதை நம்பாதே. அது உனக்கு நிலையானது கிடையாது. இது அவ்வளவும் வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கிறது. இவைகளை நம்பி உன் சந்தோஷம் இருக்குமானால் ஒரு சூழ்நிலையில் நீ இடறல் அடைவாய். இது அத்தனைக்குள்ளும் பொய்யும் மாய்மலமும் வஞ்சகமும் கபடம் மரணமும் பாதாளமும் இருக்கு. எந்த உலக ஐஸ்வர்யத்தில் நாம் மேன்மை பாராட்டுகிறோமோ அத்தனைக்குள்ளும் மோசடி இருக்கிறது என்று சொல்கிறார் இந்த வசனத்தில். இதெல்லாம் புறம்பே இருக்கக்கூடிய வெளிச்சம், இது அத்தனையும் மோசடி. இந்த மோசடியை நம்பாதே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த மோசடியை நம்பிக்கொண்டு தான் இருப்போம். அத்திமரம் இருக்குது, திராட்சை செடி இருக்குது, எனக்கு கல்வி இருக்குது, எனக்கு உத்தியோகம் இருக்குது, எனக்கு தொழில் இருக்குது, எனக்கு வருமானம் இருக்குது. ஒரு வியாதி வரும்போது என்ன பண்ணுவேன்? அத்தனையும் இருக்குது, அத்தனையும் ஓடிடுமே. அப்போ மெய்யான ஒரு இளைப்பாறுதல் என்னன்னா, இடறல் அடையாத ஒரு வாழ்க்கை என்றால் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேன்னு, தரித்து கொண்டு இருக்கும்போது இவைகளின் வெளிச்சம் நின்று போகும்போது என்னில் உள்ள வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது நான் இடறல் அடைய மாட்டேன். இடறல் அடைய போறதில்லை. ஏன் என்றால் அறியாத மன்னாவினால் போஷித்தார். இது எனக்கு தெரிந்த அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம். எனக்கு தெரியாத அத்திமரம் இருக்குது, திராட்சை செடி இருக்குது, ஒலிவ மரம் இருக்குது. அங்கே இருந்து எனக்கு வரும், வானத்திலிருந்து அப்பம் வரும், கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும். எவ்வளவு அக்கினியானாலும் மேகஸ்தம்பம் உண்டு, எவ்வளவு இருளானாலும் தீபஸ்தம்பம் எனக்கு உண்டு. இது எல்லாம் கிறிஸ்து நமக்குள்ளே, கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். இதுதான் பரம ரகசியம்.
மகிமையின் ரகசியம். கிறிஸ்துவானவர் நமக்குள் வாசமாக இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம் என்று கொலோசையர் 1:27 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த அத்திமரத்தால் செய்ய முடியாது, திராட்சை செடியால் செய்ய முடியாது, ஒலிவ மரத்தால் செய்ய முடியாது, எந்த உலக பணம் அந்தஸ்து எதுவானாலும் சரி, ஒன்றும் எல்லாம் எப்பக்கத்தில் நெருக்கம் வரும் என்று சொன்னால் இதுதான் அது. நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா இதன் நிழல் ஒதுக்கில் நாங்கள் இல்லை. எங்களுடைய நிழல் ஒதுக்கு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார். இதைத்தான் விசுவாசிக்கிறதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இப்படி நீங்கள் விசுவாசித்து ஜெயம் கொள்ளுங்க. இது அறியாத மன்னாவினால் நாமும் நம்முடைய முற்பிதாக்களும் நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய பக்தி மார்க்கமும் உலக ஞானமும் கல்வியும் எல்லாம் பைத்தியமாகுதுன்னு சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் முதல் அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ இங்கே ஞானி இருக்கிறான், பலவான் இருக்கிறான். அந்த ஞானம் உலக ஞானம், அந்த ஞானம் எவ்வளவு மோசடி பண்ணுது என்பது அவனுக்கு, அந்த ஞானிக்கு தெரியாது. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை, வெளிச்சம். இருதயத்தில் அவர் விளக்கை ஏற்றி வைக்கிறது இதுதான். இந்த பாரு, இவன் பாரு ஞானி, இவன் பெரிய அதிகாரி, இவனுக்கு நிறைய புத்தி இருக்குது, தலையெல்லாம் மூளையாக இருக்குது, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான், நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணுறான், நல்லா இருக்கிறான், உலக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அவன் மண்ணை கப்ப போகிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் உலக தாளந்துகளுக்குள் மோசடி இருக்குங்கிறத தான் அங்கே ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக சொல்கிறார். எவ்வளவு பலவான், ஒரு ராட்சசனை போல ஒரு பலவான் ஒரு சின்ன கல்லுக்கு பதில் சொல்ல முடியாமல் மரித்து போனான், செத்து போனான். அப்போ ஒரு ராட்சசனை போன்ற உலக தாளந்துகள் உள்ளவன் அத்தனை அது ஒரு மோசடின்னு தானே சொல்கிறார். அதை நம்பாதே, அது அத்தனை மோசடி. அதில் இருக்கக்கூடியது எல்லாம் வஞ்சகம். நமக்கு அது தெரியுமா? ஆண்டவர் இப்படி ஆலோசனை நமக்கு சொன்னால் தான் தெரியும். அல்ல உலகத்தில் ஒரு மேன்மை மகிமையை தான் நம்ம தேடுவோம். அந்த வெளிச்சம் எந்த நேரமும் இருளாகும். உனக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் அந்த வெளிச்சம் ஒருபோதும் இருளாகாது. புறம்பே இருள் வரும்பொழுது அதை சாப்பிடும். அப்போது எல்லாரும் ஞானி, எல்லாரும் உலகத்தில் பெரிய கல்வி வேணும், உலகத்தில் பெரிய அந்தஸ்தில் வேணும்னு சொல்லும்போது அது அவ்வளோ பைத்தியமாகும்னு சொல்கிறாரு. ஒன்று இல்லை. அப்போ அது அத்தனையும் கூமுட்டை தான். அதுக்கு ஒன்றுமே கிடையாது. சுத்தமாக முட்டை மார்க்கு தான் போடணும். உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்கா, முட்டை மார்க் போடுங்க. உலகத்தில் மேன்மை மகிமை கல்வி உத்தியோகம் இருக்கா, 0 மார்க் போடுங்க. அதை நம்பாதீங்க. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா, 100க்கு 100 மார்க் போடுங்க. அது போதும். இதுதான் இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். உலகத்தில் உள்ளவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அவன் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான், செல்வ செழிப்பில் இருக்கிறான், பணத்துக்கு மேலே பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறது அத்தனைக்கும் முட்டை மார்க்கு தான். அதுக்கு மேலே அதுக்கு வேல்யூவே கொடுக்காதீங்க. அது குப்பை தொட்டிகளை கொண்டு போடணும், காலுக்கு கீழே வைத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அதான் நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. அதெல்லாம் அத்திமரம் திராட்சை செடி தான். அது பலனற்று போகும், முதலற்று போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். நடக்கும், கண் கூட நம்ம பார்க்கலாம், நடக்கவே நடக்கும். அதை நம்பவே கூடாது. உலகத்தில் உள்ளவைகளை நம்பாதீங்க, இச்சையாது இருங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாத்துக்கும் முட்டை மார்க் போடுங்க. கிறிஸ்து எனக்குள் இருப்பதே அந்த பரம ரகசியம், மகிமையின் ரகசியம். கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறது தான். ஆவியாய் இருக்கிற கர்த்தர், அதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் ஒரு நாள் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். சகோதரரே, உலகத்தில் அநேக காரியங்களை நம்புவோம், அது கைவிடும். ஆனால் யாரை நம்ப வேண்டும், எதை நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரோ அதன் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்கிறது கடினமாக இருக்கும். அதுதான் நம்மை கரை கொண்டு சேர்க்கும். அதனால் உலகத்தில் எதன் மேலேயும் நம்பிக்கை வைக்காமல் இந்த உடல் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆண்டவருடைய சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆவி கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு போய் வைத்திருக்கிறார். அதான் பேழை. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள் சிலுவையில். இந்த கிறிஸ்துவின் மரணத்தை நாம் ஆதாயப்படுத்தி இப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறவராக
நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது சூழ்நிலையை பார்த்து இன்னைக்கு எல்லாம் பயப்படுறாங்க. அநேக காரியங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு பயப்படணும்? உன்னில் இருக்கிறவர் கிறிஸ்து என்று விசுவாசி. நீ ஒருபோதும் இடரல் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீ உலகத்தின் வெளிச்சத்தில் நடக்கணும் என்று நினைத்தால் உனக்கு இடரல் வருகிறது நிச்சயம். ஆனால் உன்னில் இருக்கிறது கிறிஸ்து என்று நீ விசுவாசித்தால், உன்னில் வெளிச்சம் இருந்தால் நீ இடரல் அடையவே மாட்டாய். என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய பாதத்துக்கு போவோம், கர்த்தரோடு ஐக்கியமாவோம். கர்த்தர் நமக்குள்ளே இருந்து இந்த ஆலோசனையை கற்றுக் கொடுக்கிறது தான் சத்தியம். எந்த மனுஷனும் ஆலோசனையை கற்றுக் கொடுக்கவே முடியாது. யாரும் என் இருதயத்துக்குள்ளே வர முடியாது. அதெல்லாம் தூரம் ஓரங்கட்டுங்க. அதெல்லாம் பால் குடிக்கிற காலத்தை விட்டுட்டு திடமான போஜனத்தை புசிக்கிற வாழ்க்கை, இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம், பற்றிக்கொள்வோம், அவரை தரித்து கொள்வோம். அப்போது இடரலற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறார். நம்ம இடரல் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. எப்பக்கத்தில் நெருக்கம் வரும், ஆனால் ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரோடு கூட ஐக்கியமாயிருப்போம். அவருடைய மரணத்தை சுமந்திருக்கிறவன கிறிஸ்தனுக்குள்ளே இருக்கிறார் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுவோம். இடரல் அடையாதபடிக்கு ஜெயம் கொள்ளுவோம். ஆமேன், ஆமேன்.